ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்மளுடைய சேனலில் இருந்து ட்ரெடிஷ்னல் கேரளா குங்குமாதி தைலம் வந்துட்டு நாங்களே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே இருக்குங்க. இந்த ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆயிலை நீங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சு குளிச்சுட்டு வரலாம். முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளி, சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய கருமை, முகம் வந்துட்டு ரொம்ப வறண்டு போய் ட்ரையாக பொலிவில்லாமல் இருக்கிறது, இது மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே நீங்கள் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 14வது நாள். இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். என்னுடைய வெயிட் வந்து 87.5 இருக்குது. நேற்று வந்துட்டு 87.9 இருந்தது. இப்போ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நான் வெயிட் செக் பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி அவருக்கு வெயிட் வந்துட்டு 82 கிலோ இருக்குது. நேற்று வந்து அவர் 82.2 இருந்தார். 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு வீக் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக குறைஞ்ச மாதிரி இருந்தது. இப்போ அப்படியே மெதுவாக ஸ்லோவாக தான் குறையுது. வெயிட் செக் பண்ணதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடித்ததுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு திராட்சை பழம், கொஞ்சம் ஆளுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளை கட் பண்ணி ஆளுக்கு பாதியாக வந்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். டயட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாகவே சாப்பிட்டுட்ருக்கிறதுனால ரொம்ப இனிப்பாகவே சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதனால் இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் காரமாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டுக்கீரை பொரியலும் காலிஃப்ளவரில் வந்துட்டு கொஞ்சம் மசாலா மாதிரி போட்டு சாப்பிட்டோம். கீரை பொரியல் செய்யும் போதும் சரி, இந்த காலிஃப்ளவர் மசாலா செய்யும் போதும் ஆயில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ரெண்டுலேயுமே வந்துட்டு சேர்த்துருக்கோம். ஆனால் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கோம். 2 வாரம் வரைக்கும் ஆயிட்டதுனால சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி எதை எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக செஞ்சு சாப்பிட்லான்னு காய்கறி செஞ்சு சாப்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு வந்துட்டு சிகப்பு அவலில் வந்துட்டு நல்லா கழுவிட்டு சிகப்பு அவலில் பால் ஊற்றி நாட்டு சக்கரை, தேங்காய் பூ, கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். சிகப்பு அவலில் வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம செஞ்சிடலாம். இதோட ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு நான் சேர்த்து போடுறேன். ரொம்ப பசியாக இருக்குது, உடனே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்துட்டு இந்த சிகப்பு அவலை யூஸ் பண்ணி செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நைட்டு 9 மணிக்கு எப்பவும் போல் வெயிட் லாஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டயட்டை வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் அப்புறம் முருங்கைக்கீரை சூப் பவுடர் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நேற்று வீடியோவில் வந்துட்டு விதைகளை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் ஃப்ளாக்ஸ் சீடும் அதுக்கப்புறமா பம்கின் சீடும் எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஆளி விதையிலேருந்து 1 ஸ்பூனும் பம்கின் சீட்லேருந்து 1 ஸ்பூனும் எடுத்துக்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஆளி விதை, இந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்துட்டு பம்கின் சீட். இது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய விதைகள். இது வந்துட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு கிடைக்கிது. அடுத்ததாக நான் இப்போ கையில் வச்சுருக்கிற விதை வந்துட்டு சூரியகாந்தி விதையும் வெள்ளரி விதையும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்துட்டு சூரியகாந்தி விதை, கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறது வந்துட்டு வெள்ளரி விதை. நம்ம டயட்டில் இருக்கும்போது நிறைய சாப்பாடு இதெல்லாம் குறைச்சிருவோம். நமக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்துட்டு சியா விதைகள். சியா விதைகள் வந்துட்டு வெயிட் லாஸுக்கு நம்ம ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை வந்து இந்த சியா விதைகளை 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 டம்ளர் தண்ணியில் கலந்து டெய்லி எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரி விதை அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி விதை இதோட ரேட்டு தாங்க கூட. மற்ற விதையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த விதைகளில் வந்துட்டு எக்கச்சக்கமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. இதில் ஒமேகா 3, கொழுப்பு அமிலங்கள், துத்தநாக சத்து, மெக்னீஷியம் சத்து, புரதச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புன்னு நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து இதன் மூலமாக கிடைக்கிது.
இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற விதை வந்துட்டு ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு உள்ளதில் ஆளி விதையும் பம்கின் சீடும் காமிச்சிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு 15 நாள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த 15 நாளைக்கு வந்துட்டு செசமி சீடு இருக்குல்ல உங்களுக்கு, அதாவது கருப்பு எள்ளு சூரியகாந்தி விதை, இது ரெண்டும் எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு சூரியகாந்தி விதை இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த விதைகளை வாங்கிட்டு வந்து நம்ம வெறும் வாணலியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டு தனித்தனியாக டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இல்லை நீங்கள் எல்லா விதைகளையுமே நான் என்னுடைய டயட்டில் வந்துட்டு டெய்லி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ சேர்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா விதையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூனுங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாகலாம் எடுத்துக்கக்கூடாதுங்க. 1 அல்லது 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. டயட்டில் இருக்கும்போது ரொம்ப ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, ஏதாவது கிறிஸ்பியாக சாப்பிட்ணும், ஏதாவது டக்குன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விதைகளை வந்துட்டு நீங்கள் வறுத்து பாட்டிலில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சு மெதுவாக மென்று அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறித்து சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துட்டு லைட்டாக நீங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி விட்டு பாட்டில் அப்படியே வச்சுருங்க. உப்பு போடாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சியா சீட் புட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாலடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுடைய விருப்பம்தான். உப்பு சேர்த்தும் வச்சுக்கலாம், உப்பு சேர்க்காமலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டயட் இருக்கும்போது சிலருக்கு வந்துட்டு ரொம்ப வெயிட் குறைஞ்சி ஸ்கின் எல்லாம் சுருக்க விழுந்த மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி டயட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி விதைகள் எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திரும்பி வந்துடும். நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு 4 வகையான விதை தாங்க. நீங்கள் எந்த மாதிரி விதைகள் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. காஸ்ட்லியான விதைகள் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. இந்த ஆளி விதையெல்லாம் வெறும் 25 ரூபா தான். 100 கிராம் வந்துட்டு 25 ரூபா தான் வரும். நீங்கள் இதையெல்லாம் வாங்கி ஃப்ரை பண்ணி சும்மா டெய்லி 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்போ பீரியட்ஸ் வரும்னே கரெக்டாக சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 14 நாள் அப்புறம் 15 நாள் இது வந்து கரெக்டாக எங்களால் கால்குலேட் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா அமாவாசை அன்னையிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் நாளை கணக்கு பண்ணி நீங்கள் அன்னையிலேருந்து அப்படி கூட சாப்பிட்லாம். ஆனால் முழுசாக இந்த விதைகளை மட்டும் எடுத்துக்கும் போது இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளமே ஃபுல்லாக சரியாயிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சரியாகாது. இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும், அவ்வளோதான். முழுமையாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையே மாற்றி அமைக்கும் போது தான் நம்மளால் இந்த பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளியேற முடியும். எல்லா விதைகளையுமே வறுத்துட்டேன். இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்து வந்து நான் இப்போ இந்த பிளேட்டில் கொட்டுறது வந்துட்டு சியா விதைகள். இது வந்துட்டு வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. இந்த சியா விதைகளை வந்துட்டு நம்ம பலவிதமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் வெந்நீரில் வந்துட்டு அரை மூடி எலுமிச்சம்பழம் சேர்த்து இந்த சியா விதைகளை ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம குடிக்கலாம். இல்லைனா புட்டிங் ஏதாவது செய்யும்போது அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சியா விதைகளை கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு மட்டும்தான் சாப்பிட்ணும். இது நிறைய தண்ணி. இந்த சியா விதைகளை பயன்படுத்தி என்னென்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்னு நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். எதுவும் செய்ய முடியாட்டி கூட ஒரு பெரிய கிளாஸ் தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் சியா சீடை போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருந்து அதை நீங்கள் அப்படியே எடுத்து குடிச்சிருங்க. உங்களுக்கு வயிறு வந்துட்டு அப்படியே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அப்படியே நல்லா திம்முன்னு ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது சியா சீடு. இன்னொன்று சப்ஜா சீடுன்னு ஒன்று இருக்குது. சப்ஜா சீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்கும். இது கொஞ்சம் சாம்பல் கலர்லேயும் கொஞ்சம் கருப்பு ஒயிட்டுன்னு எல்லாமே கலந்துருக்கும். நிறைய பேர் இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஃபுல் பிளாக்காக இருக்கிறது சப்ஜா சீடு. பார்க்குறதுக்கு அந்த சப்ஜா சீடு பார்த்திங்கன்னா எள்ளு மாதிரி இருக்கும், இல்லைனா கருஞ்சீரகம் மாதிரி இருக்கும். இது சியா சீடு சாம்பல் கலரில் ஒயிட்டில் கொஞ்சம் கருப்பு கலந்துருக்கும். இந்த சியா சீடை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு நாளைக்கு வீடியோவிலேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.